ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணிக்கலாம். ஆக்சுவலி செகண்ட் பேக் போட்டிருக்கோம். செகண்ட் பேக் போடாதனால அமேசான்கார ஏமாத்தல. தெளிவாக சொன்னேன் இவங்ககிட்ட 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து போடலாம், டெலிவரி வரத்துக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஃப்ளைட் இன்னைக்கு கிளம்புதுன்னா, அதாவது ஃப்ளைட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா அப்போ தான் டெலிவரி வரணும் அப்படின்னு சொல்லி. ஹலோ, 2 நாள் முன்னாடி வந்து வேண்டியது அது வர நான் என்ன பண்ணுறேன்? பரவாயில்ல, நல்லா தந்தோ. இந்த இட்லிலாம் கிடச்சிருக்குமா? நல்லா இருக்கு. புரியல, இந்த இட்லி கிடச்சிருக்குமான்னு கட்டிட்டு திங்கி பண்ணுறாங்க. நீ பேசுறது எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். கேட்கும். 10வது பண்ணிடாதீங்க. செகண்ட் பேக் வந்து எப்பயுமே போடுங்க. 1 வீக் போனாலும் சரி, இல்லை 2 டேஸ் போனாலும் சரி. கப்பலாக போகிறீங்கன்னா செகண்ட் பேக் போட்டுருங்க. இன்னொரு 30 இட்லி கிடைக்குமா? இன்னொரு 30 இட்லி கிடைக்குமா? இன்னொரு 30 இட்லி கிடைக்குமா? இங்கே பாருங்க, வாங்கி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், சாப்பிட்டு இன்னொரு 30 இட்லி கிடைக்கும் அப்படின்னா இவங்களை வச்சுட்டு எப்படி பாலியை சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இதுக்கும் தனியாக ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போல இருக்கும், சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு மட்டுமே. ஸோ 7 kgs தான் வந்து க்ளோ பண்ணுறாங்க ஏர் ஏஷியாவில். அதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் போடும்போது நீங்கள் செகண்ட் பேக் போடுறது நல்லது. ஸோ ஃபைனலி நம்ம ஏர்போர்ட் ஹெட் ஆகியாச்சு. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 4 4 ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கணும். இவ்வளோதான். ஓகே, உள்ளே போயிட்டு செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஏர் டிக்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சென்னை டு பாலி இந்தோனேஷியா பார்த்திங்கன்னா நமக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து டிரான்சிட் ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்று நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட் போய் போகிற மாதிரி இருக்கும், இல்லை குலாலம்பூர் மலேசியன் ஏர்போர்ட் போய் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் கொலம்போ ஏர்போர்ட் போய் போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக முடிச்சாச்சு இமிக்ரேஷனை. Italy.com சாப்பிடுறியா? ஆரம்பிச்சிட்டா இவ. சாப்பாடு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியா புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குலாலம்பூர் மலேசியன் டிரான்சிட் இது. ஸோ நமக்கு அங்கே ஒரு டிரான்சிட் டைம் வந்து ஒரு 3 hours 45 minutes வரும், அரௌண்ட் 4 hours வரும் இன் குலாலம்பூர் ஏர்போர்ட். ஸோ அங்கே டிரான்சிட் டைம் வந்து உங்களுக்கு 12 hours மேலே எக்ஸீட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிட் வீசா எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மலேசியா போகிறீங்கன்னா அங்கே மலேசியா டிரான்சிட் வீசா எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் டிரான்சிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் உங்கள் டிரான்சிட் டைம் வந்து 12 hours மேலே எக்ஸீட் ஆகுது, அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு 10 hours இருக்குது, இல்லை 5 hours 3 hoursனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அங்கே போனோடனே ஒரு டிரான்சிட் டெர்மினலில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏர்போர்ட் ஏர் சைடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து டிரான்சிட் டெர்மினல் வந்து ஏர் சைடில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏர் சைடில் தான் இருப்பீங்க. நீங்கள் மலேசியாவோ இல்லை சிங்கப்பூருக்குள்ளேயோ உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் கிளியர் பண்ணால் தான் உங்களால் உள்ள போக முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு டிரான்சிட் விசாவோ இல்லை உங்களுக்கு அந்த நாட்டோட விசாவோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஒரு 3 hours 4 hours பக்கெட்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த விசா தேவையில்லை. நம்ம ஏர் ஏஷியா இதுதான். கிட்டத்தட்ட நம்ம கேட் கிட்ட வந்துட்டோம். ஒண்ணுமே தெரியல. தெரியுது, ஏர் ஏஷியா மட்டும் தெரியுது. ஸோ இவங்கள விட்டிங்கன்னா ஏர் ஏஷியா விட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஆப்ரேட்டர் யார் இருக்காங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்காங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து இந்த லைன்லேயே நம்ம சென்னை டு பாலி போகிற இந்த லைன்லேயே வந்து கொஞ்சம் லக்ஸரியான ஏர்க்ராஃப்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கூட்டும் இருக்குது. ஸ்கூட்டும் வந்து ரெண்டுமே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அண்ட் ஸ்கூட் ரெண்டுமே வந்து போயிங் 787 அந்த டைப்பான ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த லைனில் போகிறதுலேயே ஒரு கொஞ்சம் லக்ஸரியான பெரிய ஃப்ளைட்னு சொல்கிறேன். என்னோட பர்சனல் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபேவரட் வந்து 787 தான். அது ரொம்பவே லக்ஸரியாக இருக்கும், பார்க்கவும் அப்படியே க்யூட்டாக இருக்கும். க்யூட்டாகலாம் ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி பெருசாக இருக்கும். நமக்கு மான்ஸ்டராக இருந்தால் பிடிக்கும். ஸோ நம்ம போகிறது வந்து A320. இது ஒரு ஏர்பஸ் ஃப்ளைட், நம்ம ஒரு நேரோ பாடி ஏர்போர்ட் சொல்லுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் 787 மேலே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது.
என்னன்னே தெரியாத ஒரு மிஸ்ட்ரி ஆக்சிடென்ட் இப்போ ஒரு 2 months முன்னாடி நடந்துச்சு குஜராத்தில். அதில் இன்வால்வ் ஆனது இந்த சேம் 787 தான். ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய பேட் ஃப்ளைட் ஆகிடாது. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சில பேர் பைலட்ஸை சொல்கிறாங்க, சில பேர் வந்து ஏர்க்ராஃப்ட் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்னோடய ஒப்பீனியன் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஏர் இண்டியாவோட மெயின்டெனன்ஸ் டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே இந்த 787 ஃப்ளைட்டோட மேஜர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ANA, அப்புறம் கத்தார் ஏர்வேஸ், அப்புறம் எட்டிஹாட் இருக்காங்க. அவங்களாம் வந்து நம்ம ஏர் இண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ஃப்ளைட் தான் 787 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90, ஒரு 80 அந்த குவான்டிட்டியில் வந்து யூஸ் பண்ணாங்க, டெய்லியுமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் இஷ்யூ வராமலாம் இருக்காது, இஷ்யூ வரும். அது வந்து போயிங் சைடும் இஷ்யூ இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்களும் பாஸ்ட்டில் சில வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, பைலட் மேலே பழைய தூக்கிலாம் போட்டிருக்காங்க. ஸோ என்ன தான் நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஃபேட்டல் ஆக்சிடென்ட் மெயின்டெனன்ஸ் டீம் கொஞ்சம் அவேராக இருந்தது தான் நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, இப்போ கத்தார் ஏர்வேஸ் எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அந்த ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் பண்ண விட மாட்டாங்க. சின்ன எலக்ட்ரானிக் பிரச்சனை, வேறு ஏதாவது ஒரு சின்ன மால்ஃபெக்ஷன் இருந்தாலுமே விட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களாம் அந்தளவுக்கு இங்கே பாயிண்ட் பண்ணி ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் கூட கத்தார் ஏர்வேஸ்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்களாம். ஸோ என்னதான் ஒரு சூப்பரான ஒரு மிஷின் வேர்ல்டில் இதுதான் பெஸ்ட்டுன்னு மிஷின் கூட நீங்கள் கிட்டே கொடுத்தாலும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இல்லைனா அதை அதுக்குன்னு லைஃப் டைம் இருக்குது. அது போயிடுச்சுன்னா அப்புறம் அதாலையும் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. ஸோ இது என்னோடய சின்ன ஒப்பீனியன். ஸோ இவ்வளோ சொல்கிறேடா நீ ஸ்கூட்டியை ப்ரிஃபர் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 days தான் வருது. நாங்கள் ஒரு 8 days தான் பிளானே பண்ணியிருக்கோம். பட் ஸ்கூட் வந்து அது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட டிரான்சிட். அது நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உங்களுக்கு டிரான்சிட் டைம் ஸ்கூட்டில் போனீங்கன்னா. நம்ம வந்து 4 மணி நேரம் தான் வந்து ஏர் ஏஷியாவில், மலேசியா ஏர்போர்ட்டில். நீங்கள் ஸ்கூட்டில் போனீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் டிரான்சிட் விசாவும் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த 12 மணி நேரம் போகிறதுக்கு 12 மணி நேரம், ரிட்டர்னும் நீங்கள் 12 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கே 2 நாள் கிட்ட உங்களுக்கு போயிடும். ஸோ அது ரொம்ப நாங்கள் எங்களோட இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நிறைய பிளேஸ் போட்டிருக்கோம், ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது ரொம்பவே ஒரு நாள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1.5 நாள் கிட்ட வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து எனக்கும் அந்த போயிங் 787 போகணுன்னு ஆசை. பட் வேறு வழி இல்லை, ஏர் ஏஷியாவில் தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம மலேசியா குலாலம்பூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி ஏற்கனவே ஃப்ளைட் 1 மணி நேரம் லேட்டு. ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 o'clock பாலி ஃப்ளைட் இருக்குது. 5:50 எப்படி பார்த்தாலும் 6 மணி 6:30 மணி ஆகிடும் இருக்கிறது. குலாலம்பூரில் ஃபுல்லாகவே ஏர் ஏஷியா தான் இருக்குது. வேறு எந்த ஏர்க்ராஃப்டையும் பார்க்க முடியும். A320 ஏர் ஏஷியா. ஸோ ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது. ஸோ இதான் சவுத் குட்டா. இது நம்ம லாஸ்ட் டே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பிளேஸ். இது விங்ஸ் இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல. பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த சீட்டை புக் பண்ணி. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபவுட் டு லேண்ட். நேரெல்லாம் வியூ நல்லா தான் இருக்குது. பட் டோட்டலாக ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். டேக் ஆஃப் அபவுட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இன்னொரு சர்க்கிள்லாம் போடுவான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க வியூ செம்மையா தெரியும். என்னாச்சுன்னு தெரியல. ஆக்சுவலி பாலியில பார்த்தீங்கன்னா ஒரே ரன்வே தான் இருக்கு. இப்போ பாருங்க வியூ செம்மையா இருக்கு. நமக்காகவே டேக் ஆஃப் வித் லேண்டிங் தள்ளி போயிருக்கு. டேக் ஆஃப் சொல்லிட்டு எக்ஸைட் பண்ணிட்டு லேண்டிங் அபோர்ட் பண்ணிட்டாங்க. அபோர்ட் பண்ணிட்டாங்க. சுற்றி வந்து லேண்ட் ஆகும் போல இருக்கு. வாவ், இப்போ பாரு வியூ செம்மையா இருக்கு. ஆஃப் ஆகி கிடக்குது.
ஃப்ளைட் ஆஃப் ஆயிடுச்சா கைஸ்? இப்போ பாரு செம்மையா இருக்கு வியூ. எங்க கேமரா வச்சு ஃபுல்லா வச்சுக்கிட்டேன். அகைன் நம்ம இன்னொரு அட்டம் பண்ண போகிறோம் லேண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சாட்டுவா போயிட்டு சுற்றிட்டு திருப்பி சவுத் குட்டா வழியாக வந்துட்டுருக்கோம். இதுதான் சவுத் குட்டா பீச். திருப்பி போய் இன்னொரு பெரிய ரைட் யூட்டன் எடுத்து திருப்பி வந்து ஒரு அட்டம் பண்ணுவாங்க. ரெண்டு பார்த்தாலே அந்த டேபிள் டாப் ரன்வே தெரியும் தான் நினைக்கிறேன். தெரியுது பாருங்க அங்கே அந்த ஒரு மாதிரி ஸ்டெப்பாக லைட் எடுதுன்னா அந்த டேபிள் டாப் ரன்வே. ஸோ பகலில் லேண்ட் பண்ணோன்னா சூப்பராகவே நம்ம டேரெக்டாக நம்ம அந்த சீல இறங்குற மாதிரியே இருக்கும். கிட்ட போய் நம்ம ரன்வேல இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கிடைக்கும். நைட்டும் ஓகே தான், பட் நமக்கு ஒரு பெட்டர் விஷுவல்ஸ் கிடச்சிருச்சு கோ ரன் பண்ணதுனால. பாலி ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 787 நிற்குது. அதுக்கு முன்னாடி கர்டான்னு நிற்கிறேன். அதுதான் இந்தோனேஷியனோட ஏர்லைன்ஸ் அது. ஸோ கிட்டத்தட்ட கேட் கிட்ட போக போகிறோம். நம்ம எல்லா ப்ராசஸுமே முடிச்சு வச்சுட்டோம். கிட்டத்தட்ட விசாவை எடுத்தாச்சு, ப்ளஸ் கஸ்டம் டிக்ளரேஷன், அப்புறம் ஹெல்த் டிக்ளரேஷன் எல்லாமே கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணியாச்சு. டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இமிக்ரேஷன் அந்த அளவுக்கு டிலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கிட்டத்தட்ட 1/2 hour டிலே ஆயிடுச்சு. ஸோ வெளியே போயிட்டு கிராப் இல்லை கோச்சுக்கு தான் பிடிக்கணும். ரொம்ப இமிக்ரேஷன் ரொம்ப மொக்கையாகவே போச்சு கைஸ். என்னென்னமோ நான் இருப்போம். நீங்கள் தான் நிவேதாவா? ஏதோ விட்டேன் நான் ஆமாங்க, அப்படி போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 month ப்ரியராகவே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கிட்டலாம் போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃபேரு. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கே 8,000 9,000 சம்திங்கில் தான் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் மொத்தமாகவே ட்ராவல் இன்சூரன்ஸ், அப்புறம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. போயிட்டு வர எக்ஸ்பென்ஸ் அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 53 சம்திங் தான் வந்துச்சு. நீங்கள் கிட்ட போய் புக் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்பவே 75 80 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பாதியில் முடிச்சிட்டோம். ஒரு 1 monthக்கு முன்னாடியே நாங்கள் ப்ரீயாக புக் பண்ணதுனால. கார் சவுண்ட் செம்மையாக இருக்குது. வாட்ஸ் திஸ் கார் நேம்? What? Car, என்ன car? What car? What car is this? Yeah. Oh, Daihatsu. Daihatsu. Yeah, Xenia. Okay. He's a car. So சவுண்டு செம்மையாக இருக்குது. டயட்ஸுவா இது? It's a petrol engine, right? Gasoline. What? Gasoline, petrol. Yeah, petrol. Okay. This is pertama. Mm. And petrol. I think நம்ம அந்த சன்னூர் நாட் சன்னூர் யசோடு பிரிட்ஜ் கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜோட விஷுவல்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். See the visuals. It's a crazy sound, bro. What? It's a very crazy sound. I love it. ஸோ சௌரேவாயு ஹோட்டல் வந்தாச்சு. லேட் செக்இன் தான், பட் பார்த்துட்ருக்காங்க. புக்கிங் ஐடிலாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஒருத்தவங்களை பசிக்க ஆரம்பிச்சிச்சோம். எனக்கு பசி சொல்லுங்க, நீ தான் பசி.